வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி எம்சியூக்குள்ளே இப்போதைக்கு மெஃபிஸ்டோ இறங்கிட்டாருங்க. ஸோ மெஃபிஸ்டோ வந்துட்டாருன்னா கூடவே சேர்த்து நம்ம கோஸ்டேட்டாக வந்து தானே ஆகணும். அதானப்போ உலக நீதி அவர் எப்போ வர போகிறான்னு தெரில. அண்ட் கிளம்புன ரூமர் உண்மையாக தான் இருக்கும் போல். லைக் இந்த மியூட்டன் சாக்கை கூடவே சூப்பர் நேச்சுரல் சாக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரலாக ரன் பண்ணுற ஐடியா நம்ம கேம் ஃபேக்கி இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. மூணேட் இருக்காப்பில் பிளேடு, நம்ம கோஸ்ட் ரைடர், அந்த பக்கம் விக்கன் ஸ்பீடுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்து ஒரு சூப்பர் நேச்சுரல் சாகா அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு மெயின் வில்லனாகவே மெஃபிஸ்டோவும் வரலாம், சொல்ல முடியாது. அவெஞ்சர்ஸ் மிட் நைட் சென்ஸ்ன்னு சொல்லி பட்டாசாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த மெஃபிஸ்டோ யார், இவர் ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கார், இவருடைய ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் மொத்தமாக பார்த்துருவோமா? ஆரிஜின் பார்க்கும்போது இப்போ வரைக்குமே நம்ம மெஃபிஸ்டோக்குன்னு ஒரு தெளிவான ஆரிஜின் கொடுக்கப்படல. ஐ மீன் அவன் எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே தெளிவாக சொல்லப்படலை. ஆனால் 2-3 இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இந்த மொத்த எம்சியூக்கு முன்னாடி நெமிசிஸ்ங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் நிறைய பேர் உருவாக்கினா தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் நெமிசிஸால் சில முக்கியமான கேரக்டர்ஸ், பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் உருவாக்கப்பட்டாங்களாம். ஸோ மனுஷனோட ஒவ்வொரு குணாதிசயத்திலிருந்து டெக்னிக்கலாக அந்த லிவிங் பீங்ஸை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல நெமிசிஸ். அதில் மனுஷனோட அந்த தீய குணம், ஈவில்னஸ்லேருந்து மெஃபிஸ்டோ பொறுத்து தான் சொல்லுவாங்க. நெமிசிஸ் அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் ஆஃப் ரியாலிட்டிஸ், அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸாக மாறின உடனே இவங்க கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பீயிங்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்கேன். அதில் தான் மெஃபிஸ்டோவும் உயிர் பெற்றான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் டெமோகாட்ஸ், அந்த கிட்டத்தட்ட எல்டர் காட் கில்லர், இந்த ஓஜி காட்ஸை அழிக்க அங்கிருந்து சில டீமன்ஸ் பற்றின எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் நம்ம உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் சுற்றிட்டு இருக்கதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் இந்த மெஃபிஸ்டோங்கிறவன் மிக ஓல்டஸ்ட் பீயிங் அண்ட் ஈவில்னஸ் ஆஃப் அந்த ஹியூமனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி உருவாக்கப்பட்டதா சில இடங்களில் ஸ்டான்லியே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸ்டான்லி தான் இந்த மெஃபிஸ்டோட கிரியேட்டர். அப்போதைக்கு அவர் லிட்டரலி இந்த சாத்தானை பேஸ் பண்ணி தான் எழுத செஞ்சிருக்காரு. பட் அப்போ தான் அந்த காமிக் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலீஜியஸ் விஷயங்களை நீங்கள் உள்ள கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே சாத்தானை மெஃபிஸ்டோன்னு மாற்றிட்டாங்க. அண்ட் மெஃபிஸ்டோட அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஃபோக்லோர்லேருந்து வந்து தான் சொல்லுவாங்க. அதாவது ஊருக்குன்னு ஒரு பேய் கதை இருக்கும்ல, லைக் நம்ம ஊரில் ரத்த கட்டேரி, வேதாளம், குட்டிச்சாத்தான்னு சொல்லி சில விஷயங்களை பேசிகிட்டு இருப்போம்ல, அதே கான்செப்டில் ஜெர்மனியில் மெஃபிஸ்டோக்லிஸுங்கிற ஒரு தனி குட்டிச்சாத்தான் இல்லைன்னா ஒரு பேய் வந்து சுற்றிட்டு இருக்கான். அது உங்களை ஏமாற்றி உங்கள் ஆன்மாவை கடத்திட்டு போயிடும். நீங்கள் அந்த பேய்கிட்ட உஷாராக இருக்கணும்னு சொல்லி ஜெர்மன் சைடில் இப்படி ஒரு ஃபோக்லோர் இருக்கு. அதை அடாப்ட் பண்ணி தான் மெஃபிஸ்டோங்கிற அந்த ரோலை ஸ்டான்லி உருவாக்கியிருப்பாரு. அண்ட் மெஃபிஸ்டோக்குமே அந்த ஆன்மாவை ஆட்டை போடக்கூடிய அந்த தன்மையுமே கொடுத்துருப்பாரு. அதான் அவனுடைய ஸ்பெஷல் பவர். ஒரிஜினலாக பார்க்கும்போது மெஃபிஸ்டோவை சாத்தானா இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம சில்வர் சஃபருக்கு ஒரு கதை சொல்லணும் தான் ஸ்டான்லி அதை கிரியேட் பண்ணியிருப்பாரு. காலப்போக்கில் அவனை டீமனாகவே மாற்றி விட்டாங்க. தி ஓஜி டீமன் மொத்த அந்த மார்வல் யூனிவர்ஸுக்கும் முன்னாடி பிறந்தவன், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேரக்டர் அண்ட் ஆல்சோ த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர். ஆதாம் ஏவாள் கதை கேட்டிருக்கீங்களா? ஆடம் அண்ட் ஈவ் ஒரு ஆப்பிள் சாப்பிட சொல்லி தூண்டி விட்ட அந்த பாம்பே மெஃபிஸ்டோ தான் சொல்லி ஒரு கதையுமே இருக்குது. மெஃபிஸ்டோட ஒய்ஃப் லிலித் தான் இதை வந்து சில ஒரு முக்கியமான காமிக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆதாம் ஏவாளை தூண்டி விட்ட அந்த சாத்தான் பாம்பே இவன் தான் சொல்லப்படும். அதுக்காக இவன் சாத்தான்லாம் கிடையாது. ஏன்னா லூசிஃபர், இந்த சாத்தானிஷ் கேரக்டர்னு சொல்லி நிறைய பேர் ஆக்சுவலாக மார்வலுக்குள்ளே இருக்காங்க. ஹீஸ் ஒன் ஆஃப் த டீமன், இல்லைனா ஒன் ஆஃப் த ஹெல் லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்வலுக்குள்ளே ஏகப்பட்ட ஆஃப்டர் லைஃப் இருக்கும். நீங்கள் அந்த எம்சியூவே எடுத்து பாருங்களேன். மூன் நைட் வந்து எகிப்தோட ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருப்பாரு. அண்ட் வல்ஹாலாவுக்கு நம்ம ஜேன் ஃபாஸ்டர் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃப்டர் லைஃப் இருக்க மாதிரி ஏகப்பட்ட ஹெல்லுமே இருக்குது, நரகமுமே இருக்குது. அதில் நாஸ் மித்தாலஜியோட நரகத்தை ரூல் பண்ணுறவ தான் ஹெலா. ஸோ ஹெல்லு தான் ஹெலா வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த மெஃபிஸ்டோவும் ஒரு நரகத்தை ரூல் பண்ணுற ஒரு ஹெல் லார்ட். பட் இவன் ரூல் பண்ணுறது மனுஷங்க போடுற நரகமே கிடையாது. லைக் அவனுக்கான ஒரு தனி டைமென்ஷன் எடுத்துக்கலாம், ஆர் தனி ரெல்ம்னு எடுத்துக்கலாம். மெஃபிஸ்டோ இருக்க அந்த இடத்த ஹெல் இல்லைனா ஹேடிஸுங்கிற மாதிரி சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே கிடையாது. அது லிட்ரலி மெஃபிஸ்டோ ரெல்ம். மெஃபிஸ்டோ தனக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு ரெல்ம். அந்த ரெல்ம் தான் மெஃபிஸ்டோ தாங்க அந்த ரெல்ம். எந்த அளவுக்கு அந்த ரெல்முக்கு பக்கத்தில் அவன் இருக்கானோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுவான். அண்ட் அந்த ரெல்முக்கு அதிக சக்தியை சேர்க்கக்கூடியது மனுஷனோட ஆன்மாக்கள். அதுவும் தீய எண்ணத்தோட இருக்க ஆன்மாக்கள் அந்த ரெல்முக்கு அதிகமான சக்தி சேர்க்கும். சிம்பிளாக மெஃபிஸ்டோட ரெல்மில் எந்த அளவுக்கு அதிகமான ஆன்மாக்கள் இருக்கோ, எந்த அளவுக்கு அது தீய எண்ணத்தோட இருக்கோ, அதுக்கு ஈக்குவலான பவர் இந்த மெஃபிஸ்டோக்கும் கிடைக்கும். ஸோ மெஃபிஸ்டோ தனி பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு சோல்ஸை ஆட்டி போடுறதே ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவான ஆரிஜின் இல்லாத அந்த காரணத்தினால நிறைய மனுஷங்க இவனை சாத்தானுங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அண்ட் மெஃபிஸ்டோக்கும் அதுதான் பிடிக்குமா. லைக் இந்த சாத்தானுன்னு சொல்கிறது அந்த காரணத்தினால கடவுளுக்கு ஆப்போசிட்டாக என்ன பார்க்குறாங்க, மொத்த ஈவில்னஸுக்கும் நான் தான் கிங்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். பட் உண்மையிலேயே அவன் சாத்தான், இந்த நரகத்தோட கடவுள், இல்லைனா மொத்த அந்த நரகத்துக்குமே சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆஃப்டர் லைஃப் அதிகமாக இருக்க மாதிரி நிறைய நரகங்களும் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த லீட் தான் இவன். இதே மாதிரி ஒரு ஹெல்லாத் தான் டொர்மாமும் டார்க் டைமென்ஷனை ரூல் பண்ணிட்டு இருப்பான். ஹெலா, லூசிஃபர் இவங்க எல்லாருமே தனித்தனி ஹெல்லாட்ஸ். ஸோ நிறைய நரகங்கள் இருக்குது. அதில் ஒருத்தன் இவன் மேஜர் வில்லனாக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு கதையிலுமே வந்தது கிடையாது. மிட் நைட் சன்ஸுக்கு சில இடங்களில் வில்லனா இவனுடைய ஒய்ஃப் லிலித் வந்திருப்பாங்க.
ஆனால் மெஃபிஸ்டோவை நீங்கள் மேஜர் வில்லனாக எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. மோர் லைக்லி பேக்ரவுண்டில் இருந்து சகனி ஆட்டம் தான் ஆடிட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கவன் கிடையாதுங்க. ஹீஸ் இம்மோர்டல். இவனுக்கு தேவை சோல்ஸ். அந்த சோல்ஸ் எந்த வகையில் எப்படி அதிகமாக எடுக்க முடியுமோ அந்த வேலையை பண்ணுவான். முக்கியமாக இன்ஃபினிட்டி காண்ட்லெட் ஸ்டோரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தானோஸுக்கே அட்வர்சரியாக இருப்பான் மெஃபிஸ்டோ. ஏன்னா தானோஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்க முக்கால்வாசி பேரை கொள்ளணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அத்தனை பேர் செத்தாங்கன்னா சோல்ஸ் எங்கே போவோம்? அந்த ஆட்டி போடுற அந்த தாட்டில் தான் தானோஸுக்கு அவன் அட்வர்சரியாக இருப்பான். ஸோ எங்கே சோல்ஸ் அதிகமாக கிடைக்குமோ அங்கே நீங்கள் மெஃபிஸ்டோவை கண்டிப்பாக பார்த்துருவீங்க. மெஃபிஸ்டோ நிறைய முக்கியமான கதைகளை பேக்ரவுண்டில் அப்பியர் ஆகியிருக்காரு. பட் 3 முக்கியமான கதைகள்னு பார்க்கும்போது ஒன்று இன்ஃபினிட்டி காண்ட்லெட், அதை தொடர்ந்து ரொம்ப ஃபேமஸான கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு காமிக் தான் ஸ்பைடர்மேன் ஒன் மோர் டே. பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் கிட்டத்தட்ட 4 வருஷம் பில்ட் பண்ண நம்ம ஸ்பைடர்மேனோட மொத்த கதையுமே மாற்றி அமைச்சிருவாங்க மெஃபிஸ்டோ. அந்த சமயத்தில் ஸ்பைடர்மேனுக்கும் மேரிஜனுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கும். ஆனால் ஆன்மே பயங்கரமாக அடிபட்டிருப்பாங்க. ஆன்மேவை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய காதலே தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெஃபிஸ்டோ இறங்கி மேரேஜை பேரம் பேசிகிட்டு இருப்பான். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஸ்பைடர்மேனும் அக்செப்ட் பண்ணி அவருடைய 4 வருஷம் ப்ரோக்ரஷனை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விடுற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. பட் மெஃபிஸ்டோ 1000 வருஷத்துக்கு ஒருத்தரதாட இந்த மாதிரி காதலே உருவாகும். தக்காளி என்ன மாதிரி சிங்கிளாடுறா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேனை சிங்கிளாக மாற்றி விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் பிராண்ட் நியூடைய கதையை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரிஜினலாக நோ வே ஹோமில் நம்ம டாக்டர் சேஞ்ச் பண்ண வேண்டிய வேலையை மெஃபிஸ்டோ பண்ணியிருக்கணும். புரியுதா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமிக். அதை தொடர்ந்து டாக்டர் டூமுக்கும் மெஃபிஸ்டோக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. டாக்டர் டூமோட அம்மா லட்பீரியாவில் இருக்கும்போது அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லி இவன் விச்சாக இருந்துக்கிட்டு ஒரு யாகம் பண்ணி மெஃபிஸ்டோவை வர வச்சு ஒரு டீலிங் போட்டிருப்பான். அந்த டீலிங் படி டாக்டர் டூமை பவர்ஃபுல்லாக மாற்றி லட்பீரியாவை டேக் ஓவர் பண்ணது தான் மெஃபிஸ்டோட பிளானுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் டூம் உருவாகிறதுக்கு ஒரு வகையில் மெஃபிஸ்டோ காரணமாக இருந்திருக்கான். அதுக்கு அவங்க அம்மாவோட சோலையே இந்த பக்கம் மெஃபிஸ்டோ ஆட்டை போட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் டூம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மெஃபிஸ்டோட அந்த ரெல்முக்கு போய் அவங்க அம்மாவை காப்பாற்றுறதா பிளானாக பண்ணிட்டு இருப்பாராம். ஒரு முறை டாக்டர் ஸ்டேஞ்ச் அண்ட் டாக்டர் டூம் ஒன்றா சேர்ந்து மெஃபிஸ்டோ கூட சண்டைக்கு போயிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ டாக்டர் டூமுக்கும் மெஃபிஸ்டோவுக்குமே ஒரு பயங்கரமான லிங்க் இருக்குது. இந்த லிங்க் அப்படியே அடுத்த படங்களை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரியல, பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இன்ஃபினிட்டி கான்டெக்ட்டில் தானோஸுக்கு அட்வர்சரியாக மெஃபிஸ்டோ எடுத்த மாதிரி மேபி டாக்டர் டூமுக்கு அட்வர்சரியாக இந்த மெஃபிஸ்டோவை கொண்டு வரலாம். எம்சியூக்குள்ள சொல்கிறேன், பார்ப்போம். அண்ட் இது எல்லாத்தையுமே விட மிக முக்கியமாக நம்ம மெஃபிஸ்டோ செஞ்ச ஒரு வேலை என்ன தெரியுமா? கோஸ்ட் ரைடரை உருவாக்குனது. மற்றவங்க கிட்டேருந்து அவர் சோல்ஸ் எழுதி வாங்கின மாதிரியே ஜானி பிளேஸ் கிட்டேருந்துமே ஒரு சோல் எழுதி வாங்கும்போது கூடவே ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸுமே சேர்த்து விட்டுருவாரு. அங்கிருந்து நம்ம கோஸ்ட் ரைடர் மற்றவங்களுக்கு கொண்டு அந்த சோல்ஸை மெஃபிஸ்டோ கிட்ட கொடுக்கறதா பிளானாக இருந்திருக்கு. ஆனால் மெஃபிஸ்டோ போட்ட அந்த கணக்கு தப்பாக இந்த பக்கம் பயங்கரமான ஒரு ஆன்டி ஹீரோ கோஸ்ட் ரைடரே உருவாக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மெஃபிஸ்டோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் எல்லா சூப்பர் ஹீரோஸ் கூடயுமே ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகியிருக்காருங்க. பயங்கரமான ஒருத்தன். பட் இவன் டெக்னிக்கலாக அவனே சாத்தானுங்கிற மாதிரி சொல்ல மாட்டான். மனுஷங்க இவனை சாத்தானுன்னு சொல்கிறதா அவன் மறுக்கவும் மாட்டான். ஏன்னா சாத்தானுன்னு சொல்லும்போது தான் வேலை என்னங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. மனுஷங்களுக்குமே ஈஸியாக ஒரு பயத்தை கொடுத்துடலாம். தன்னை பற்றின ஒரு ஐடியாவை மற்றவங்ககிட்ட ஈஸியாக புகுத்திடலாம். அந்த தாட்லேயே மெஃபிஸ்டோ பல இடங்களில் மக்கள் தன்னை சாத்தான்னு சொல்லும்போது அது ஓப்பனாகவே அக்செப்ட் பண்ணவும் செய்கிறாரு. தன்னுடைய பல பேர்களில் சாத்தானும் ஒன்றுங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரிஜினலாக ஸ்டாண்டி சாத்தான மைண்டில் வச்சு தான் இவர் உருவாக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் மார்வலோட சாத்தானுங்கிற மாதிரி சொல்லாங்க. இவருடைய பவர் லிஸ்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஷீட் வாங்கி தான் எழுதணும். அந்தளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. லிட்டரலி ஹீ காட் எவ்ரி திங். அவ்வளோதான். சைஸ் ஆல்டர் பண்ண முடியும், உருவத்தை மாற்ற முடியும், அதிக ஸ்டாமினா, அதிக ஸ்ட்ரென்த்து, அதிக ஸ்பீடு, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மெஃபிஸ்டோட அந்த பவர் லிஸ்ட்டே இருக்குது. இவர் ரெல்முக்கு எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்காக இருப்பார். மார்வலுக்குள்ளேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பீயிங்காக இருக்க அந்த காரணத்தினால இவருக்கு எல்லா விதமான மேஜிக்குமே தெரியும். டார்க் ஆர்ட்ஸ்லாம் கரைச்சி குடிச்சவருங்க. இவருக்கு தெரியாத மேஜிக்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மோர் லைக் இம்மோர்டல் தான். ஸோ இவருக்கு பெரிய சாவுங்கிறதே கிடையாது. செத்தாலும் திரும்ப ரீஜென்ரேட் ஆகி வந்துடுவார். ஸோ மெஃபிஸ்டோவுக்கு அழிவே கிடையாது. மல்டிவர்ஸ் டிசீஸில் இருந்தும் எந்த ஒரு பெரிய நோயாக இருந்தாலும் அது நம்ம மெஃபிஸ்டோவோ ஒன்றும் பண்ணாது. ஹீ இஸ் இம்யூன் டு எவ்ரி திங் இன்க்ளூடிங் ஹெல்ஃபயர். கோஸ்ட் ரைடரோட அந்த பெனன் ஸ்டார் இந்த பக்கம் மெஃபிஸ்டோவை ஒன்றுமே பண்ணாது. ஐ மீன் பெனன் ஸ்டார் பண்ணார்னா மெஃபிஸ்டோக்கு அது குழுன்னு ஜூஸ் ஊற்றி கொடுக்குற மாதிரி அவருக்கு எனர்ஜி பூஸ்ட்டாக தான் ஃபீல் ஆகுமா பல இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ யாராலுமே எனக்கு தெரிஞ்சு கோஸ்ட் ரைடரை பெருசாக அழிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. மேபி இங்கேருந்து போய்ட்றா அப்படிங்கிற மாதிரி அவரை துரத்தி விடலாமே தவிர்த்து மெஃபிஸ்டோ இஸ் அன்கில்லபிள் இன் எவ்ரி வே. அண்ட் நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க இல்லைனா ஓட விட்டிங்கன்னா கூட திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாருங்க. இதெல்லாமே வெளியில் நம்ம உலகத்தில். பட் அவருடைய உலகத்தில் அவருடைய ரெல்முக்கு போனீங்கன்னா கதையே வேறு. அந்த ரெல்மில் உங்களை எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்டாத குறை தான் என்ன வேணாச்சும் அவரால் பண்ண முடியும். அவருடைய ரெல்மில் இன்னும் பவர் டபுள் மடங்கு அதிகமாக இருக்குங்க. ரியாலிட்டியை மேனிப்புலேட் பண்ண முடியும், டைமை மேனிப்புலேட் பண்ண முடியும், ஒரு சொடக்கு போட்டு உங்களை மொத்தமாகவே கத்தமும் பண்ண முடியும். ஸோ மெஃபிஸ்டோ அவர் ரெல்மில் சூப்பர் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர். ஒன்றும் பிடிக்கவே முடியாது மெஃபிஸ்டோ கிட்ட போய் நீங்கள். அண்ட் மெஃபிஸ்டோ நினச்சான்னா தான் உடலையும் உயிரையும் பாட்டாக பிரிக்கவும் முடியுமாங்க. டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸாக உடைக்க முடியும். அப்படி உடைக்கப்பட்ட 2 ஷாட்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் வாண்டாவோட குழந்தைங்க. விக்கன் அண்ட் ஸ்பீட் டெக்னிக்கலாக மெஃபிஸ்டோட ஷார்ட்ஸுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. துண்டுகள் மெஃபிஸ்டோட ஒரு பார்ட் ஆஃப் துண்டு தான் இந்த பக்கம் விக்கன் அண்ட் ஸ்பீடு. ஸோ மெஃபிஸ்டோவால் செய்ய முடியாத விஷயங்கிறதே ஒன்றும் இல்லைங்க. ஐ மீன் ஹீ இஸ் த ஓல்டஸ்ட் கேரக்டர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ராங்கஸ்டான ஹெல் லார்டுன்னு சொல்லலாம்.
பட் இருந்தாலும் சில வீக்னஸ் இருக்குது. மெஃபிஸ்டோ நினச்சாருன்னா இறங்கி வந்து உங்கள் ஆன்மாவை அப்படியே கடத்திட்டுலாம் போயிட முடியாது. அவர் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும். தம்பி உனக்கு இது வேணுமா, அது நீ எனக்கு கொடுத்தனா உன் ஆன்மா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டு சைன் பண்ணால் மட்டும்தான் மெஃபிஸ்டோவால் உங்கள் சோலையே எடுக்க முடியும். புரியுதா? ஸோ மெஃபிஸ்டோ டக்குன்னு இறக்கி வந்து என் சோலை எடுத்து போயிடுவான் அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. உங்களுக்கு அளவிட முடியாத ஒரு தேவை இருக்கும்போது கரெக்டாக உங்கள் கண் முன்னாடி மெஃபிஸ்டோ அப்பியர் ஆவான். உங்களை ஆசவத்தை காட்டி அழகாக மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து உங்கள் சோலை ஆட்டி போட்டு போயிட்டே இருப்பான். மெஃபிஸ்டோட ஆசவார்த்தைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. ஐ மீன் ஐன்ஹார்ட் ஸ்பைடர்மேனே மயங்கியிருக்காங்கன்னா அப்புறம் நம்மளாம் யார்? பட் இருந்தாலும் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட், உங்கள் மைண்டை யாராலுமே உடைக்க முடியாதுன்னா மெஃபிஸ்டோக்கு வந்து ஈஸியாக தப்பிக்கலாம். ஐ மீன் ஒரு கட்டத்தில் மெஃபிஸ்டோ தோர்கிட்டே ஆசவத்தை காட்டி அவன் சோலை ஆட்டி போட்ட ட்ரை பண்ண தோர் லிட்டரலாக மெஃபிஸ்டோ பிடிச்சி பக்கத்தில் இருக்க லாவாக்குள்ளே தள்ளி விட்டுருவார். இந்த மாதிரி எத்தனை முறை எனக்கு லோக்கி பண்ணியிருப்பான், நான்லாம் தைரியமானவன்டா அப்படின்னு சொல்லி தோர் கெத்தா நிற்பாருங்க. இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட், ஐ மீன் தோர் அளவுக்கு கடவுள் லெவலுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான மைண்ட் இருந்துச்சுன்னா மெஃபிஸ்டோக்கு தான் தப்பிச்சிடலாம். சிம்பிளாக மெஃபிஸ்டோவை அவாய்ட் பண்ண கட்டிக்கிட்டிங்கன்னா ஹி வில் பி த வீக்கஸ்ட். அது மட்டும் இல்லாமல் மெஃபிஸ்டோ அவன் ரெல்ம்லேருந்து எந்த அளவுக்கு தூரத்துக்கு வரானோ அந்த அளவுக்கு வீக்கஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருப்பான். ரெல்ம் பக்கத்தில் இருக்க வரைக்கும் தான் மெஃபிஸ்டோ சூப்பர் ஸ்ட்ராங்காக இருப்பான். ரெல்முக்கு வெளில வரும்போது அவருடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது குறைச்சிக்கிட்டே வரும். அண்ட் ஆல்சோ சூப்பர் ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங்ஸ் கீழே இந்த பக்கம் நம்ம மெஃபிஸ்டோ கொஞ்சம் வீக்கஸ்டான கேரக்டராக தான் இருந்திருக்காரு. லிவிங் ட்ரைபியூனல், கேலக்டஸ் அண்ட் ஒரு கட்டத்தில் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸே இந்த பக்கம் மெஃபிஸ்டோவை பாட்டாக பிரித்து போட்டிருக்காரு. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கோட பையன். ஸோ உங்ககிட்ட அபரிவிதமான சக்தி இருந்துச்சுன்னா கூட மெஃபிஸ்டோவை எடுத்து நிற்கலாம். சாசர் சுப்ரீம் நம்ம டாக்டர் ஸ்டேஜே ஒரு கடத்தில் மெஃபிஸ்டோ கூட ஒண்டி நின்று சண்டை போட்டிருக்காரு. ஸோ மெஃபிஸ்டோ ஆல் பவர்ஃபுல் கிடையாது. பட் அதே சமயத்தில் அவரை நீங்கள் குறைச்சி இடம் போட்டக்கூடாது. பட் எவ்வளோ தான் நீங்கள் சண்டை போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் மெஃபிஸ்டோ கொல்லலாம் முடியாதுங்க. காது பக்கத்தில் பாடுற கொசு மாதிரி என்ன தான் நீங்கள் துரத்தி விட்டாலும் வந்து அங்கே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். திரும்ப வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஹெல்லாட். கான்ட்ராக்ட் போடும்போது மெஃபிஸ்டோ கொஞ்சம் பேசிக்கான கான்ட்ராக்டாக போடுற அந்த காரணத்தினால நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் மெஃபிஸ்டோவை ஆக்சுவலாக அந்த லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சி ஏமாற்றவும் செய்யலாம். உங்களுக்கு தேவையானதை மெஃபிஸ்டோ கிட்டேருந்து வாங்கி அவனை ஏமாற்றவும் செய்யலாமாங்க. அதுக்காக அந்த பைபிளை கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கொடுத்துடாதீங்க. எவ்வளோ தான் நடந்தாலும் உங்கள் சோல் ஆட்டையை போகிறதா அவன் குறிக்கோளாக இருக்கும். அந்த பைபிள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நடத்துக்கோங்க. மற்றபடி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கங்கடா MCUக்குள்ளே. இவரையும் முன்னேட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மிட் நைட் சென்ஸில் வில்லனா வருவாரா, என்ன தான் பிளான் வச்சுருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் MCUக்குள்ளே ஒரு பெட்டராக யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காமல் ஒரு டெவில் சிம்பிளை கீழே காம் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ராசமான விடலை பற்றி நன்றிக்கம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.